and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா ஐபிஎல் 2024 ஓட 8வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரை குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு க்ளோஸா போய் மேட்சை லாஸ் பண்ணாங்க. சேம் அதே கான்செப்ட்ல தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மேட்சை லாஸ் பண்ணாங்க கேகேஆருக்கு அகைன்ஸ்டா. ஸோ ரெண்டு பேருமே ஒவ்வொரு தோல்வியில இருந்து வர போறாங்க. ஸோ இங்க யாரு முதல் வெற்றியை பதிக்க போறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் 27th மார்ச் நைட்டு 7:30க்கு ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், ஸ்பாட்டஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. நம்ம நேமை யாராச்சும் யூஸ் பண்ணி நாங்க பிரைம் பண்றோம் அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ் வச்சிருக்கவங்க பிரைம் பண்றோம் அமௌண்ட் வாங்கிட்டு நிறைய பேர்த்த ஏமாத்திருக்காங்க. நம்ம முழுக்க டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீம் யூட்டிலைஸ் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்குன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், அங்கதான் மேட்ச் நடக்க போகுது ஹைதராபாத்ல. ஹைதராபாத் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளாட் விக்கெட். ஸோ ஸ்லோ பவுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ட்ராக்கா தான் இருந்திருக்கு. அண்ட் தென் சேஸ் பண்ற டீமுக்கு அதிகப்படியான சான்சஸ் இந்த வென்யூல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா 71 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 31 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 40 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது சேசிங்க்கு தான் அதிகப்படியான வின்னிங் ரேஷியோ இருக்கு. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 159, அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 148, 200+ ரன் எல்லாமே இந்த வென்யூல சேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஓவராலா 21 மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல சன்ரைசர்ஸ் 9, மும்பை இந்தியன்ஸ் 12 மேட்சை வின் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் ரொம்பவே அப்பர் சைட்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ சன்ரைசர்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு டீம் கூட நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் கூட ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டர் இருக்கு, அதுவே சன்ரைசர்ஸ் கிட்ட போகும்போது ஸ்ட்ராங் பவுலிங் ஆர்டர் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இங்க பேட்டிங் இந்த பவுலிங் ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது ஏதோ ஒரு சைடு இம்பேலன்ஸ் ஆகிதான் ஆகணும். அது பேட்டிங்ல ஆக போகுதா இல்ல பவுலிங்ல ஆக போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து இந்த வீடியோல நான் டீடைலா சொல்றேன். அண்ட் தென் இந்த வென்யூல லாஸ்ட் சீசன்ல ஓவராலா 7 மேட்சஸ் நடந்திருக்கு ஐபிஎல் மேட்ச். அது எல்லாமே லீக் மேட்சஸ். அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 78 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பேஸ் பவுலர்ஸ்க்கு 47, ஸ்பின்னர்ஸ்க்கு 31 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கம்பாரிசன்ல அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க எந்த மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸ் ஒரு 50% 60% பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு 20%, பவுலர்ஸ்க்கு ஒரு 20% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க டீம் எல்லாமே பிக் பண்ணிட்டு என்ன மாதிரி ஃபேண்டசி சைட்ல பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. மை ஃபேப் 11 இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மை ஃபேப் 11 பத்தி நான் டீடைலா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. மை ஃபேப் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். நீங்க என்ன ட்ரீம் 11ல கிராண்ட் லீக்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா நெவர், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனா அதுவே நீங்க இன்னும் ட்ரீம் 11ல ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ட்ரீம் 11ஓட என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேப் 11 என்ட்ரி ஃபீஸ், அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீகோட என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே உங்களால 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இது ஃபேண்டசி சைட்ஸ் ஃபினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம்.
இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இங்க நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதும் லாஸ் ஆகிறதும் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச என்ட்ரி ஃபீஸ்ல ஏன் நம்ம வேஸ்ட்டா இவ்வளோ அமௌண்ட்டை ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 250னா ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட்னா 1000 ரூபா வரைக்கும் நம்ம மணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலர்லி ட்ரீம் 11ல பிளே பண்ணி. ஸோ இந்த 1000 ரூபாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி வேற ஒரு மேட்சுக்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம மைஃபேப் 11ல இப்போ ஐபிஎல் மேட்ச் ஒவ்வொரு மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11ஓட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மைஃபேப் 11 ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். மைஃபேப் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இசான் கிசான், ரோஹித் சர்மா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல நமன்தீர், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், சாம்ஸ் முலானி, பியூஷ் சாவ்லா, ஜி கோசி, ஜஸ்பிரீத் பும்ரா, நுவான் துசாரா அல்லது லுக் வுட். இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா டிவால்ட் பிரேவிஸ் உள்ள வந்து பேட்டிங்ல ஆறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது பர்டிகுலர்லி லுக் வுட் இல்லைன்னா நுவான் துசாரா உள்ள பிளே பண்றாங்க அப்படின்னா அவங்க இம்பாக்ட் பிளேயரா வந்து பவுல் பண்ணிட்டு அண்ட் தென் பேட்டிங் வரும்போது டிவால்ட் பிரேவிஸ் உள்ள வந்து பேட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா நுவான் துசாரா அல்லது லுக் வுட், ஜஸ்பிரீத் பும்ரா 2, ஜெரால்டு கோசி 3, பியூஷ் சாவ்லா 4, சாம்ஸ் முலானி 5 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 6. இந்த மாதிரி 6 பவுலிங் காம்பினேஷனோட தான் வரப்போறாங்க மும்பை இந்தியன்ஸ். லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு ஓவர் நமன்தீர் பவுல் பண்ணியிருந்தாரு. எதனால அப்படின்னா லுக் வுட் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பண்ணனால ஒரு ஓவர் நமன்தீர் உள்ள வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சும் பவுல் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஸோ அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரி ஒரு ஓவர் நம்ம அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது யார் யாரெல்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, பியூஷ் சாவ்லா அண்ட் தென் ஜெரால்டு கோசி. மோஸ்ட்லி இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை சாம்ஸ் முலானி, ஹர்திக் பாண்டியா அண்ட் தென் நுவான் துசாரா அல்லது லுக் வுட் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல தான் மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் தென் பியூஷ் சாவ்லா இவங்க 3 பேரும் இனிஷியலா நியூ பால்ல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெரால்டு கோசி, ஜஸ்பிரீத் பும்ரா, லுக் வுட் அல்லது நுவான் துசாரா இந்த கான்செப்ட்ல தான் மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மயங்க் அகர்வால் அண்ட் தென் அபிஷேக் சர்மா அவங்க 2 பேரும் தான் இனிஷியலா இன்னிங்ஸை ஓபன் பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்பர் 3ல ராகுல் திரிபாதி, எய்டன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாட், சபாஸ் அகமத், மார்க்கோ யான்சன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, டி நடராஜன். இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பிளேயிங் 11ல நடராஜன் இருப்பாரு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா பிளேயிங் 11ல இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் பண்ண போறாங்க. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நடராஜனும் அபிஷேக் சர்மாவும் தான் இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா டி நடராஜன் 1, மார்க்கண்டே 2, புவனேஸ்வர் குமார் 3, பேட் கமின்ஸ் 4, மார்க்கோ யான்சன் 5, சபாஸ் அகமத் 6 அண்ட் தென் எய்டன் மார்க்ரமோட 7 பவுலிங் ஆப்ஷன் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் 6 பவுலிங் ஆப்ஷன் தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க. இதுல புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. ஸோ இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி யார் யாரெல்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா நடராஜன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மயங்க் மார்க்கண்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் மார்க்கோ யான்சன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் அண்ட் தென் சபாஸ் அகமத் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீம்ல இனிஷியலா நியூ பால் யார் பவுல் பண்ணுவாங்கன்னா புவனேஸ்வர் குமார், மார்க்கோ யான்சன் இவங்க 2 பேரும் தான் இனிஷியலா நியூ பால் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன், பேட் கமின்ஸ் அண்ட் தென் டி நடராஜன் இவங்க 3 பேர் தான் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ 2 டீம்ல இருந்தும் கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ
டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு சில பிளேயர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூட்டபிளா இருப்பாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 6 சேஃபான பிளேயர்ஸ், இவங்க மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும். நான் ஆல்ரெடி சொல்றதா, கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க டியூவல் ஆப்ஷனா இருக்கணும், பேட்டிங்னா டாப் ஆர்டர்ல வரணும், இல்லைன்னா ஃபார்ம்ல இருக்கணும். அண்ட் தென் பவுலிங் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி அதுல 2 ஓவர் வச்சு டெத்ல பவுல் பண்ணணும். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்னா அவங்க டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பரா இருக்கணும். ஸோ இந்த 4 எதை யாரெல்லாம் ஆன்சர் கிடைக்கிறாங்களோ அவங்கள மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அந்த சேஃபான ஆப்ஷன் எதுக்காக நம்ம சேஃப்ல போறோம் அப்படின்னா, இந்த 6ல இருந்து 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வந்துட்டாலே போதும், நமக்கு மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது கிராண்ட் லீக்ல. இது பினான்சியல் ரிஸ்க் உள்ள சைட்னால நம்ம கண்டிப்பா நம்மளோட அமௌண்ட்டை எக்காரணத்துக்காக லாஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் குறிக்கோள் நமக்கு அதுதான், நம்மளோட காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் வரலன்னா கூட பரவாயில்ல, லாஸ் ஆக மாதிரி நம்ம டீமை போடணும்னா இந்த 6 பிளேயர்ஸ் அதுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸ் மட்டும் நம்ம ரிஸ்க் எடுப்போமே, கண்டிப்பா ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். இந்த சேஃபான ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. பேட்டிங்ல டவுன் கீழே வரனால ஒரு 11 ரன் வரைக்கும் தான் பேட்ல ஸ்கோர் ஆடி இருந்தாரு. இதை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இருந்தாலும் 3 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல அவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதுவும் மேட்ச் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சன்ரைசர்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இனிஷியலா ஓப்பன் ஆடக்கூடிய மயங்க் அகர்வால் அண்ட் தென் அபிஷேக் சர்மா அண்ட் தென் ராகுல் திரிபதி, இவங்க 3 பேருமே அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் கிடையாது. இதுல மயங்க் அகர்வால் ராகுல் திரிபதி 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. இதுல அபிஷேக் சர்மா கொஞ்சம் பேலன்ஸ்டா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால கொஞ்சம் இயர்லியா நியூ பால்லே ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாரு அப்படின்னா அவரோட கான்பிடன்ட் லெவலே வேற மாதிரி இருக்கும். அப்போ 4 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ணுவாரு, அதுல 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அதுவே போதுமானது. 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இவங்க மோஸ்ட்லி 6 பேருமே 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மினிமம் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாலே அவங்க ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி இவங்க 6 பேர்த்துக்குமே இருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அண்ட் தென் ஹென்ரிக் கிளாசன் இந்த வென்யூல செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். அதை விட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, விக்கெட் கீப்பர் பண்றாரு. லாஸ்ட் ஐபிஎல்ல இதே வென்யூல லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணாரு, செஞ்சுரி அடிச்சிருந்தாரு ஹென்ரிக் கிளாசன், அதுவும் ஆர்சிபிக்கு எகெயின்ஸ்டா. அந்த மேட்ச்ல எகெயின்ஸ்ட் விராட் கோலி செஞ்சுரி அடித்து மேட்சை வின் பண்ணிருந்தாலும் ஹென்ரிக் கிளாசன் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. நம்ம ப்ரீவியஸ் மேட்ச் இந்த சீசன்லயே நம்ம பார்த்தோமே, ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு கேகேஆருக்கு எகெயின்ஸ்டா. ஸோ இவர் பேட்ல இருந்து நம்ம ஒரு 30+ நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர்ல ஒரு கேட்சோ ஸ்டெம்ப் விட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. நமக்கு தேவை ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் ட்ரீம் டீம்ல வரதுக்கு. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஹென்ரிக் கிளாசன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்பவே அதிகம். லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி 2 விக்கெட் எடுத்தா போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துறாரு. மினிமம் 1 விக்கெட் அது எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சாலே போதும், அவர் ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அண்ட் தென் இசான் கிசான் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். இசான் கிசான் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எகெயின்ஸ்டா இனிஷியலா நியூ பால் மார்க்கோ யான்சன் அண்ட் தென் பேட் கமின்ஸ், இவங்க தான் இனிஷியலா நியூ பால் போல் பண்ண போறாங்க. அண்ட் தென் புவனேஸ்வர் குமார். ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இப்போ மார்க்கோ யான்சனுக்கு எகெயின்ஸ்டா நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. உள்ள ஒரு 20 ரன் பேட்டிங்ல அடிச்சா போதும், ஈஸியா இசான் கிசான் ட்ரீம் டீம் வரதான சான்ஸ் இருக்கு. அந்த மார்க்கோ யான்சன் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல, இருந்தாலும் இந்த வென்யூல ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் டாப் ஆர்டர்ல சன்ரைசர்ஸ் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா பேட்டிங்ல ஒரு நல்ல நாக்கு ஒரு 20+ நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அது மட்டும் இல்லாம 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாலே போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி மார்க்கோ ஜான்சனுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஜெரால்டு கோசி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, டெத்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ இவரும் பும்ராவும் தான் டெத்ல பவுல் பண்ண போறாங்க. டெத்ல எப்படினாலும் இவருக்கு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருது, அதுல ஈஸியா இவருமே ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயர்ஸுமே மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதுல அதிகப்படியான சேஃபான ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா, ஹென்ரிக் கிளாசன், ஜஸ்பிரீத் பும்ரா, இசான் கிசான், இவங்க 4 பேர் ரொம்ப சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. மார்க்கோ யான்சனும் ஜெரால்டு கோசியும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம பிக் பண்ணிருக்கோம். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கும் இந்த வென்யூக்கும் இந்த 6 பிளேயர்ஸ் ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. மேட்ச் நம்பர் ஆஃப் டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டிஃபரன்ஷியலான பிக், இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க
ட்ரை பண்ணி பாருங்க. அல்லது 50-50 ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எய்டன் மார்க்ராம். எய்டன் மார்க்ராம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, பவுல் எதுவும் பண்ணல. ஸோ பேட்டிங் ஆப்ஷன் தான் இருக்கனால அவர் சாலிடா ஒரு 25+ ரன் அடிச்சா மட்டும்தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ எய்டன் மார்க்ராம நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எய்டன் மார்க்ராமையும் மயங்க் அகர்வாலையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எய்டன் மார்க்ராம ஒரு நீங்க ஓவராலா ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 4 டீமுக்கு எய்டன் மார்க்ராமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு 3 டீம்ல எய்டன் மார்க்ராம பிக் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க ஒரு டீம்ல அவரை டிராப் பண்ணிட்டு மயங்க் அகர்வாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தார், ஒரு 30+ ரன் அந்த மாதிரி உள்ள நின்னுட்டாரு. ஏன்னா இப்போ அவருக்கு கேப்டன்ஷிப்ங்கிற ஒரு ப்ரெஷரே கிடையாது. அவருக்கு தேவை உள்ள பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் ஆடினாலே போதும். ஒரு 25+ ரன் அடிச்சாருன்னா ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ரோஹித் சர்மா பேட்ல இருந்து 30+ ரன் நம்ம ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்க ஒரு 60ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் அந்த பேலன்ஸ் இருக்க ஒரு 30% டீம்ல நீங்க ரோஹித் சர்மாவை டிராப் பண்ற டீம்ல திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. திலக் வர்மா பேட்டிங் டவுன் ரொம்ப கீழே இருந்தாலும் சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா மும்பை இந்தியன்ஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா சன்ரைசர்ஸ் கிட்ட ஒரு நல்ல பவுலிங் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல பவுலிங் யூனிட் இருக்கும்போது இவங்க சப்போஸ் ஒரு அன்பார்ச்சுனேட்டா மேல கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, அப்போ கீழே வர திலக் வர்மா ஒரு 30 to 40 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா அவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு 10 கிராண்ட் லீக் டீம்ல ஒரு 3 டீம்ல ரோஹித் சர்மாவையும் பேலன்ஸ் ஒரு 2 டீம்ல திலக் வர்மாவை ட்ரை பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5 டீம்ல இவங்க 2 பேர்த்தையுமே டிராப் பண்ணிட்டு மற்ற பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மயங்க் மார்க்கண்டே லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மயங்க் மார்க்கண்டேவையும் பியூஷ் சாவ்லா இவங்க 2 பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், 2 பேருமே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கனால 2 பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி ஆப்ஷன் தான். நீங்க மோஸ்ட்லி ஒரு 30ல இருந்து ஒரு 40% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் டவுன் ரொம்ப கீழே வராரு, பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். அண்ட் தென் பவுலிங்ல 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல ரீசெண்ட் டைம் கொஞ்சம் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாலும் நியூ பால்ல விக்கெட் கிடைச்சாதான். சப்போஸ் அவர் விக்கெட் கிடைக்கலன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறதுனால ஒரு 30 to 40% டீம்ல ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் டீம் நடராஜன் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக் 90% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தங்கராசு நடராஜன். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் இல்லைன்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சில பிளேயர்ஸ் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டிம் டேவிட். டிம் டேவிட் டெத்ல தான் பேட்டிங்ல உள்ள வர போறாரு. 15 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங்ல உள்ள வருவாரு. 10 பால் இருந்தா போதும் 20ல இருந்து ஒரு 25 ரன் பேட்ல ஆடி கொடுத்துருவாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறதுனால மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சி ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துறாரு டிம் டேவிட். அண்ட் தென் நமன்தீர் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு, ஆனா அன்பார்ச்சுனேட்டா விக்கெட்டை விட்டு இருந்தாரு. அவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டி நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், பாசிட்டிவ் இன்டென்ட். எவரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து நம்ம பவுண்டரி ஆடுவோம், நமக்கு தேவை ஒரு 25+ ரன் அடிச்சு கொடுக்கணும் டீமுக்காக, அவ்வளவுதான். நமன்தீரோட கான்செப்ட் அதான். அந்த மாதிரி ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நமன்தீர் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் அப்துல் சமட் இந்த வென்யூல ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா நம்ம அப்துல் சமட் பேட்ல இருந்து ஒரு நல்ல நாக் சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் அப்துல் சமட் பேட்டிங்ல உள்ள வராருன்னா நிறைய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி நிறையவே இருக்கு. ஒரு 20+ ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு காம்போ. நீங்க ஒரு கிராண்ட் லீக்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 6 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. ஒரு 2 பிளேயர்ஸ் நம்ம என்ன சொன்ன மாதிரி 50-50 ஆப்ஷன் அந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இந்த 3 பிளேயர்ஸை ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு காம்போ. அண்ட் தென் இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா புவி ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருந்தார். ரீசெண்ட் டைம் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாலும் இசான் கிசான், ரோஹித் சர்மா அவங்க 2 பேரும் ஆப்போசிட் டீம்ல இனிஷியலா ஓபன் பண்ண போறாங்க. அவங்களுக்கு ஒரு நிறைய முறை போல் பண்ணியிருப்பாரு. ஒன்னு புவனேஸ்வர் குமாரை அவங்க பிரிக்கணும், இல்லைன்னா புவனேஸ்வர் குமார் கிட்ட அவங்க மாட்டணும். இதான் நடக்க போகுது. அப்ப ரோஹித் சர்மாவையும் இசான் கிசானையும் மேல டீம்ல போடுறீங்கன்னா அந்த டீம்ல புவியை டிராப் பண்ணுங்க. ஆனா அவங்கள டிராப் பண்ற டீம்ல புவிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்க புவி கிட்ட மாட்டதுக்கான சான்ஸ் இருக்கு.
அண்ட் தென் டிவால்ட் பிரேவிஸ் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர போறாரு. டிவால்ட் பிரேவிஸ் அண்ட் தென் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேருமே இம்பாக்ட் பிளேயர் தான். சோ டிவால்ட் பிரேவிஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு, ஒரு 40+ ரன், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். இப்ப அவருக்கு பிரஷரே கிடையாது, உள்ள அவர் பாட்டுக்கு கூலா பேட்டிங் வரலாம், உள்ள வந்து அவர் பாட்டுக்கு உள்ள நின்று ஒரு 25+ ரன் அடிச்சா அவர் போதும், ஈஸியா நம்ம ட்ரீம் டீம்ல வந்துருவோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அண்ட் தென் 25+ ரன் அவர் டீமுக்காக ஆடி கொடுத்தா போதும், அந்த கான்செப்ட்ல தான் இருக்க போறாரு. ஒரு 25+ ரன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் டிவால்ட் பிரேவிஸ்ட் அதிகமா இருக்கு. அண்ட் தென் அபிஷேக் சர்மா சைடு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தோட கான்செப்டும் மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி அவங்க மேலதான் இருக்கும். ஆனா இதே வென்யூல அபிஷேக் சர்மா ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு நிறைய மேட்சஸ். அந்த மாதிரி டைம்ல இப்போ ராகுல் திரிபாதியை மயங்க் அகர்வால கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க. இவர் உள்ள நின்று ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு காம்போல டிம் டேவிட், நமந்தீர் அண்ட் தென் அப்துல் சமாட் இந்த ஒரு காம்போல போங்க. அண்ட் தென் வேற ஒரு டீம்ல லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணிச்சீங்கன்னா புவனேஸ்வர் குமார், டிவால்ட் பிரேவிஸ், அபிஷேக் சர்மா இந்த காம்பினேஷன்ல கூட நீங்க போகலாம். புவனேஸ்வர் குமார் பிக் பண்றீங்க அப்படின்னா டாப் தாரில் ஆடக்கூடிய ரோஹித் சர்மாவோ, இசான் கிசானோ இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் டிராப் பண்ணி கூட நீங்க பிக் பண்ணி பாருங்க. சோ இவங்க எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா 1, ஹென்ரி கிளாசன் 2, ஜஸ்பிரீத் பும்ரா 3, மார்க்கோ யான்சன் 4, இசான் கிசான் 5, ஜெரால்டு கோசி 6, ஏடன் மார்க்ராம் அல்லது மயங்க் அகர்வால் 7, மயங்க் மார்க்கண்டே அல்லது பியூஷ் சாவ்லா 8, டி நடராஜன் 9, ரோஹித் சர்மா அல்லது திலக் வர்மா 10, பேட் கமின்ஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன் 11, நமண்டீர், அப்துல் சமாட் அண்ட் தென் டிம் டேவிட் 14. இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ இதுல இருந்து நீங்க ஒரு வேற காம்போல போகணும்னு நினைச்சீங்கன்னா புவனேஸ்வர் குமார், அபிஷேக் சர்மா, டிவால்ட் பிரேவிஸ் இது ஒரு காம்போ. சோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எல்லா பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட கான்செப்டே மேக்ஸிமம் இதாக இருக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது. ப்ராஃபிட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது. ஆனா அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ பேஸ் டீம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம், மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இது. அதுல விக்கெட் கீப்பர்ல ஹென்ரி கிளாசன், இசான் கிசான் அவங்க 2 பேருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஏன்னா 2 பேருமே விக்கெட் கீப்பர்ல இருக்காங்க, பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இதுல ஹென்ரி கிளாசன் செம ஃபார்ம்ல இருக்காரு, இந்த வெண்ணில ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. இசான் கிசான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாலும் பட்டுருச்சு அப்படின்னா குயிக்கா பவர் பிளேல ஒரு 20+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. அதான் ஆல்ரவுண்ட்ல ஹர்திக் பாண்டியா, மார்க்கோ யான்சன், பவுலிங்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரால்டு கோசி இந்த கான்செப்ட்ல தான் நம்ம போயிருக்கோம். இதுதான் ஒரு பேஸ் டீம். இந்த பேஸ் டீம் நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த 6 பிளேயர்ஸும் மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 5 பிளேயர்ஸை எந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ சிம்பிளா சொல்றேன். இப்போ மும்பை இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, திலக் வர்மா இவங்க 2 பேர்த்து நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா எந்திரும் டிம் டேவிட்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ அப்ப நீங்க ரோஹித் சர்மா, திலக் வர்மா 2 பேர்த்துல யாராவது ஒருத்தரையும், எந்திர் அண்ட் தென் டிம் டேவிட் இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தரோட நீங்க போகலாம். அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அபிஷேக் சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ அதை விட இன்னும் கொஞ்சம் நீங்க சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா டாப் தாரில் இருக்கக்கூடிய மயங்க் அகர்வாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல வந்துட்டோம் அப்படின்னா ஏடன் மார்க்ராம் அவருக்கு ஒரு ரிஸ்கியா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பவுலிங் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரால்டு கோசிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நுவான் துஷாரா உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அப்போ நுவான் துஷாராவையும் ஜெரால்டு கோசி நீங்க 50-50 ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து பார்க்கலாம். அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தங்கராசு நடராஜன் ஒரு மஸ்ட் பிக்கா இருக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவரை நீங்க ஒரு 50ல இருந்து ஒரு 80% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மயங்க் மார்க்கண்டே பொறுத்த வரைக்கும் அவரு நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மயங்க் மார்க்கண்டேவையும் பியூஷ் சாவ்லா இவங்க 2 பேர்த்தையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இதை விட ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிற டீம்ல மட்டும் புவனேஸ்வர் குமாரை
நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ டீமை கிரியேட் பண்ணிட்டோம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா, ஹென்ரி கிளாசன், ஜஸ்பிரீத் பும்ரா மோஸ்ட்லி மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும்னா ஜெரால்டு கோசி, மார்க்கோ யான்சன், இசாந்த் சர்மா இவங்க 3 பேரும் ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரோஹித் சர்மாவை ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எய்டன் மார்க்ராமுக்கு ஒரு ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க போலாம். அண்ட் தென் அபிஷேக் சர்மா அவருக்கு ஒரு ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க போலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க இவங்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.